எப்படி இந்த டைம் இல்யூஷன் கிரியேட் ஆகுதுன்னு பாருங்க. நிகழ்காலத்தை தாண்டி நீங்க எதையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல, வெறும் மெமரியா மட்டும் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கிற கடந்த காலமும் நிகழ்காலத்திலேயே அனுபவிக்கப்படுகிறது. ஆன்டிசிபேஷனா இருக்கிற, ஹோப்பா இருக்கிற எதிர்காலமும் நிகழ்காலத்திலேயே அனுபவிக்கப்படுகிறது. இந்த டிராமால நாம அப்சர்வ் ஆகும்போது தான், அதாவது we get so absorbed in this drama, we mistake this drama for reality. ஆழ்ந்து கேளுங்க. அதாவது இந்த கடந்த காலம் உங்களுக்குள்ள பொங்கி எழுந்து உங்களை இழுத்து அது ஒரு நிஜம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரெயின் வாஷிங் உங்களுக்கு செய்யுது. அதே மாதிரி எதிர்காலம் உங்களை பிடிச்சு இழுத்து அது நிஜம்னு, நிஜமான அனுபவம் ஒரு பிரெயின் வாஷிங் உங்களுக்கு ஏற்படுத்துது. இந்த டிராமா, இந்த டைம் இல்யூஷன் எப்படி உங்களுக்கு தொடர்ந்த சஃபரிங் கொடுக்குதுன்னு பாருங்க. இந்த டைம் இல்யூஷன்ல உங்களை மாட்டி விட்டு செக்கு மாடு மாதிரி சுத்த விட்டு வர்ற அந்த செக்குல இருந்து வர்ற எண்ணெயை மட்டும் உறிஞ்சி எடுத்துட்டு அந்த புண்ணாக்க தூக்கி போடுற மாதிரி, புண்ணாக்க விட மோசமா உங்களை சமூகம் தூக்கி போட்டுருதுங்கய்யா. கடைசியில ஒரு 60 வயசு 70 வயசுல நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா என்னடா பண்ணோம், ஒரே ஆபீஸுக்கு தினம் காலையில போய் செக்கு மாடு மாதிரி அந்த ஆபீஸ்ல உட்காந்து சுத்தி ஒரு 50-60 கையெழுத்தை போட்டு, இல்ல ஒரு 7-8 மணி நேரம் பிடிக்காததை டைப் பண்ணி பிடிக்காதவங்களோட ரிலேட் பண்ணி திரும்ப வந்து உட்காந்து வெறும் செக்கு மாடு, கொஞ்சம் லார்ஜர் ரவுண்ட் அடிக்கிற செக்கு மாடு, அவ்வளவுதான். இந்த டைம் இல்யூஷன் எப்படி கிரியேட் ஆகுது, அதாவது எப்படி கடந்த காலம் தன்னை உங்களுக்கு நிஜம் போல காட்டிக் கொள்ளுகின்றது, எதிர்காலம் எப்படி உங்களுக்கு தன்னை நிஜம் போல காட்டிக் கொள்ளுகிறது, அதனால உங்களுடைய வாழ்க்கையை எப்படி இழக்கிறீங்க,